சிலப்பதிகார நூலை நெஞ்சை எள்ளும் சிலம்பு என பாராட்டிய புலவர் பாரதியார். சிலப்பதிகார நூலை தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதேரும் சிலப்பதிகாரம் என பாராட்டிய புலவர் கவிமணி. கோவலனின் தந்தை பெயர் புகார் நகரத்து பெருங்குடி வாணிகர் மாசாத்துவன் மகன். கண்ணகியின் தந்தை மாநாய்க்கன். புகார் நகரத்தில் தலைக்கோலவை என்ற பட்டத்தை பெற்றவர் மாதவி. இந்திர விழாவில் மாதவி பாடிய எந்த வரி பாடல்கள் பிணக்குற்று பாடல்களால் பிணக்குற்று கோவலன் மாதவியை விட்டு பிரிந்தான்? காணல் வரி பாடல்கள். யார் துணையோடு கோவலன் மற்றும் கண்ணகி இருவரும் புகார் நகரை விட்டு மதுரையை நோக்கி சென்றனர்? கவுந்தியடிகள் மற்றும் என்னும் சமணத் துறவியின் துணையோடு. கவுந்தியடிகள் துணையோடு கோவலன் மற்றும் கண்ணகி இருவரும் மதுரை அடுத்த எங்கு தங்கியிருந்தனர்? புறஞ்சேரி. கவுந்தியடிகள் தன் கூட வந்த இருவரையும் மதுரையில் யாரிடம் அடைக்கலம் செய்துவிட்டு சென்றனர்? ஆயர்குல பெண்ணாகிய மாதிரி. கண்ணகி தன் கணவனோடு மதுரைக்கு செல்லும் நிகழ்வு சிலப்பதிகார நூலில் ஊர் சூழ வரி பகுதியில் அமைந்துவிட்டது. சிலப்பதிகார நூலில் எந்த காண்டத்தில் ஊர் சூழ வரி பகுதி காணப்படுகிறது? மதுரை காண்டம். 18வது காதை மதுரை காண்டம். கழுத்தில் விழுந்த மாலை கலட்ட முடியவில்லை காரிகையை, இது யார் செய்த சூதோ என்ற வரி இடம்பெற்ற நூல் எது? கர்ணகை நாடகம். ஆதிகவி என்று அழைக்கப்பட்டவர் வால்மீகி. வால்மீகி இயற்றிய நூல் ராமகாதை. ராமகாதையின் வேறு பெயர் ஆதிகாவியம். கம்பரின் இராமாயணத்தை கற்றறிந்த அறிஞர்கள் எவ்வாறு கூறுகின்றனர்? கம்பச்சித்திரம்.